ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog watch. ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாஞ்சி உட்காந்து நானும் என் பொண்ணு வந்து ஒரு கிளே ஆர்ட் கான்டெஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு மகாலட்சுமி ஐடல் பண்ணேன். என் பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு கையில் பலகாரமும் தீபாவளி பட்டாசும் இருக்க மாதிரி ரெடி பண்ணால். இது வந்து அறம் தீபாவளி கொண்டாட்டம் கான்டெஸ்ட்டுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். மார்னிங் சீக்கிரம் எழுந்து கடகடன்னு சூப்பராக ரெடியாகி நாங்களும் கிளம்பிட்டோம். நான் சொன்னது என்னமோ அறம் தமிழ் ஆர்கனைசேஷனோட தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தான் கிளம்புறோன்னு. ஆனால் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் என்னமோ ஓணம் செலிப்ரேஷனுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து கேரளாவில் வாங்கின கேரளா ட்ரெஸ்ஸஸ் தான். நம்ம தான் புதுசாக ஒன்று வாங்கினா உடனே அவுட் பண்ணிவிடுவோமே. இந்த வாட்டி நாங்கள் தேக்கடி ட்ரிப் போகும்போது வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் டைமுக்கு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி வென்யூக்கு வந்துட்டோம். வந்த உடனே முதல் வேலை ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து போஸ்ட் கொடுக்கறது தான். இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு இது கூட பண்ணலன்னா எப்படி? இந்த வாட்டி என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் தான் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். எங்கள் குழந்தைங்க வந்து கிட்ஸ் வாலண்டியரிங் டீமில் இருந்ததுனால எல்லோரும் சேர்ந்து இங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் அறம்பள்ளி டீச்சர்ஸ் வந்து ஃபோட்டோ பூத் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டால்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வெண்டர்ஸ்லாம் வந்து This is our stall, Sri Annam Foods. We actually bring in all of the traditional rice varieties from Tamil Nadu and then bring it to your doorstep out here. இங்கே ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினி ஷாப்பிங்கே பண்ணி முடிச்சிடலாம். I'm Rita with Rita Indian Fashion. We have jewelry, sari blouses, dupattas, some sarees and a mixture of suits and lehengas. செம்ம அழகாக இருக்குல்ல, அப்படியே ஒரு பாண்டி பஜார் எஃபெக்ட். So hi, I'm labeled by Vinod. I'm a fashion designer. I have a boutique in Chennai, Tamil Nadu. இங்கே க்ளோத்திங் மட்டும் இல்லாமல் ஹெல்தி ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் உள்ளே போனதுமே ஃபோட்டோ பூத்து ரெடி ஆகிடுது. ஸோ ரெடியாக நான் சூட்டோட சுட நானும் என் ஃப்ரெண்டும் போய் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த வாட்டி அறம் தீபாவளி கொண்டாட்டமில் கிளே ஆர்ட் கான்டெஸ்ட்டு பண்டிகை பலகாரம்னு 2 கான்டெஸ்ட் இருந்தது. ஸோ கிளே ஆர்ட் கான்டெஸ்ட்டில் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் மகாலட்சுமியும் என் பொண்ணு வந்து அந்த குட்டி பொண்ணு மாதிரி பண்ணியிருந்தான்னு. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் ஒரு சைடில். இது பார்த்திங்கன்னா பண்டிகை பலகாரம் பண்ணவங்க எல்லாமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் வரிசையாக வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ நாங்கள் சில வாலண்டியர்ஸ்லாம் சீக்கிரமாக வந்துட்டதுனால எங்களுக்கெல்லாம் மட்டும் ஒரு குவிக் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே 10 o'clockலாம் வந்துட்டோம். ஒன்றும் சாப்பிடல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு லஞ்சை சர்வ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்கே ஸ்டேஜில் டெக்கரேஷன் வேலை நடந்துட்டுருக்கு. தீபாவளி தீம்க்கு ஏற்ற மாதிரி இங்கே டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு அவங்களுக்கு கலர் பேண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு தனி, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு தனி. அதுக்கப்புறம் அறம் சார்பாக எல்லாருக்குமே ஒரு தீபாவளி கிஃப்ட் பேக். இப்போ மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து நிரம்ப ஆரம்பிச்சிடுது. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் கிளே ஆர்ட் கான்டெஸ்ட்டுக்கான ஐட்டம்ஸ்லாம் அங்கே நடுவில் இருக்க மகாலட்சுமி தான் நான் பண்ணது. ஸோ லெஃப்டில் இருக்கிற இந்த குட்டி பொண்ணு வந்து என் பொண்ணு பண்ணது. இப்போ இங்கே ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லைனில் ஒரு ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. தீபாவளி எல்லாரும் அறம் குடும்பத்தோட எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு குத்து விளக்கு ஏற்றி ப்ரோக்ராமை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அடுத்தபடியாக நம்மளோட அறம் தமிழ் பள்ளியோட குழந்தைங்கள்லாம் சேர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸே என் பொண்ணுங்களோட தான். என் பொண்ணுங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆடினது.
எல்லா குழந்தைங்களும் அடல்ட்ஸும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது முடிஞ்ச உடனே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு என்னோட சின்ன பொண்ணு வந்து மகாலட்சுமியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. அவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சது வந்து அவளுக்கு செம்ம ஹாப்பி. எப்படி இருந்ததுன்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணுக்கு க்ளே ஆர்ட்டில் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ 2 பேருமே ஹாப்பி. மகாலட்சுமியா வந்து எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கிட்டு போறாங்க பிரணீதா. கங்க்ராச்சுலேஷன் பிரணீதா. என் பொண்ணு ப்ரைஸ் வாங்குறது என் பொண்ணை விட என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஒரே கத்தின்னு இருந்தாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ டின்னர் டைம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு தனியாக, நான் வெஜிடேரியனுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கேயும் நாங்களும் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து போய் வாலண்டியர் பண்ணி டின்னர்லாம் சர்வ் பண்ணோம். அதுவே ஒரு செம்ம ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது குழந்தைங்களுக்கும். ஆக்சுவலாக டின்னருக்கு வந்து வாழை இலை ஸ்பெஷல் விருந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி சர்வ் பண்ணணுன்னு கொண்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து பண்ண வச்சோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து குழந்தைங்கள வான்னு கூட கூப்பிடல, அவங்களாம் வாலண்டியர் பண்ணி தான் வந்து நாங்கள் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாம் கற்றுக்க ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம ஒழுங்காக உட்காந்து எல்லா ட்ரெடிஷனையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நம்மள மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் வளருவாங்க. கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ட்ரெஸ்ஸில் மட்டும் போட்டுக்காமல் ஒழுங்காக பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணினாங்க. அரமில் நாங்கள் வந்து இயர்லி 4 ஈவெண்ட்ஸ் நடத்துவோம். தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் பிக்னிக். நீங்கள் சிகாகோவில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய தமிழ் அறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்கலாம். எங்கள் அறம் பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.